பெரம்பூர், திருச்சி தொகுதிகளின் தேர்தல் வழக்குகள் தொடர்பாக முதலமைச்சர் விஜய்க்கு சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. மனுக்களில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்த பின் 3 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவும் பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணா வழங்க கேட்கலாம். கிருஷ்ணா, முதலமைச்சர் விஜய்க்கு உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் அனுப்பி உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். பெரம்பூர், திருச்சி தொகுதிகளின் தேர்தல் வழக்குகள் தொடர்பாக தமிழக முதல்வர் விஜய்க்கு தற்போது சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் ஒன்றை பிறப்பித்திருக்கிறது. அதாவது தேர்தல் வழக்கு தொடர்பாக மனுக்களில் உள்ள குறைபாடுகளை நிவர்த்தி செய்த பின் 3 வாரங்களில் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் தற்போது உத்தரவிட்டிருக்கிறது. இதேபோல் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிரான தேர்தல் வழக்குகளிலும் உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுக்கு எதிரான தேர்தல் வழக்குகளிலும் பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் நோட்டீஸ் பிறப்பித்து உத்தரவிட்டிருக்கிறது. தமிழக முதல்வர் விஜய்க்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட இந்த 4 தேர்தல் வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தின் நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு இன்று விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. அதேபோல் தமிழக முதல்வர் விஜய் பெரம்பூர் தொகுதியில் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டதை திமுக வேட்பாளர் ஆர்.டி. சேகர் மற்றும் வாக்காளர்கள் தினேஷ், லட்சுமி நரசிம்மன் ஆகியோர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்தார்கள். திருச்சி கிழக்கு தொகுதியில் விஜய் வெற்றி பெற்றதை எதிர்த்து திமுக வேட்பாளர் இனிகோ இருதராஜ் தரப்பிலும் தேர்தல் வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டது. இந்த 4 வழக்குகளுமே சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பு இன்று விசாரணையாக எடுத்துக்கொள்ளப்பட்டது. இதேபோல் வில்லிவாக்கம் தொகுதியில் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா வெற்றி பெற்றதை அடுத்து திமுக வேட்பாளர் கார்த்திக் மோகன் மற்றும் சிவராஜ் ஆகியோர் தாக்கல் செய்த தேர்தல் வழக்குகளும் நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பாக இன்று விசாரணைக்கு பட்டியலிடப்பட்டு இந்த வழக்குகளில் பதில் அளிப்பதற்காக நோட்டீஸ் ஆனது தற்போது தெரிவிக்கப்பட்டது. இதேபோல் முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுக்கு எதிரான தேர்தல் வழக்குகளிலும் பதிலளிக்க தற்போது உத்தரவானது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தமாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் 55 தேர்தல் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் இன்றைய தினம் 12 வழக்குகள் விசாரணைக்காக பட்டியலிடப்பட்டிருக்கிறது. அதில் 6 வழக்குகள் நீதிபதி லட்சுமி நாராயணன் முன்பாக பட்டியலிடப்பட்ட வழக்குகளில் 4 வழக்குகள் முதல்வர் விஜய்க்கு எதிராகவும் 2 வழக்குகள் ஆதவ் அர்ஜுனாவுக்கு எதிராகவும் வழக்குகள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. மற்ற திருவண்ணாமலை உள்ளிட்ட பெருந்துறை போன்ற வழக்குகள் நீதிபதி பரத் சக்கரவர்த்தி முன்பாக இன்று வழக்குகள் பட்டியலிடப்பட்டிருக்கிறது. இந்த 12 வழக்குகளில் 2 வாரங்களில் சில தேர்தல் வழக்குகளுக்கு பதிலளிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. விஜய் தரப்பில் இருக்கக்கூடிய வழக்குகள் 3 வாரங்களில் பதிலளிப்பதற்காக நோட்டீஸ் ஆனது பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் பல்வேறு தேர்தல் வழக்குகள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்காக பட்டியலிடப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தேர்தல் வழக்குகள் அனைத்துமே தலைமை நீதிபதியின் ஒப்புதலின்படி அந்தந்த நீதிபதிகளிடம் தனித்தனியாக விசாரணைக்காக பட்டியலிடப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது. அது லட்சுமி வழங்கியதற்கு நன்றி கிருஷ்ணா.